சுபு, எப்படி இருக்க? என்ன ஒரே பிஸியா இருக்க போல இருக்கு. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் 2-3 நாளா உன்கிட்ட தான் ஒண்ணுமே வரல. நம்ம சேட் சேட் இது ஜிஎஸ்டி ஜஸ்ட் பத்தி என்ன பேச போறோம்? நம்ம யூஸ்வலா பிளான் பண்ணுவோம். இந்த வாட்டி பயங்கர பிஸி போல இருக்கு. என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லடா, ரெகுலர் ஒர்க் தான். பட் ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் another ப்ராஜெக்ட், அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. பட் நான் யா நினைச்சேன் சரி. நான் நினைச்சேன் நீ வந்து இந்த புது வருஷம் வந்ததுனால இப்ப 2026ஓட டைரி ஏதோ தேடின்னு இருக்க. உனக்கு இன்னும் அந்த டைரி வேணுங்கிற மாதிரி டைரி வந்து உனக்கு லேட்டா தான் கிடைச்சதுன்ட்டு நினைச்சிட்டு பாக்கி எல்லாம் அதை ஃபில் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு கொஞ்சம் டைம் இல்லையோன்ட்டு ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல எனக்கெல்லாம் ஆன்லைன் தான்ப்பா. நோ டைரி. ஐ ரைட் ஜேர்னல்ஸ். அது ஐ சரி. ரைட் ஜேர்னல்ஸ் ஆன் ஜேர்னல்னு ஒரு ஆப் இருக்கு. ஆ. ஸோ ஐ யூஸ் தட் ஆப் அண்ட் தென் ஐ ரைட் ஜேர்னல்ஸ் ஆன் தட். பட் ஐ இல்ல அது நாட் சரி. அவ்வளோ அது ரெகுலராக இருக்கட்டும். எழுத மாட்டேங்கிறேன். ஆன்லைன்ல கூட உனக்கு வேணுங்கிற மாதிரி வேணும் இல்லையா? இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒன் ஃபுல் பேஜ் ஆஃப் ஒன் டேட் வேணும். பிகாஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஹேபிட் ஆஃப் டைரி ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் அப்படி என்னன்ட்டு கேட்கிற மாதிரி நிலைமைக்கு வர மாதிரி இருக்கும்ன்ற ஒரு டவுட் எனக்கு. ஜஸ்ட் லைக் ஹவு தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் லெட்டர்ஸ். இந்த நம்ம அந்த காலத்துல போஸ்ட் கார்டு இன்லைன் லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து எழுதி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் ஆயிடுத்து, எல்லாம் இன்ஸ்டன்ட் மெசேஜிங்லாம் ஆயிடுத்து. எஸ். பிகாஸ் அந்த வந்து நம்ம ஒரு பேஜ்ல வந்து ஒரு டேட் இருக்கும். அவர் சில பேருக்கு வந்து ஸ்மால் ஸ்மால் நோட்ஸ் எழுதிப்பா. அந்த மாதிரி ஆன்லைனும் அப்படி கிடைக்கணும் இல்லையா? டு ஈவன் வாட் எவர் இஃப் இட் இஸ் ஆன்லைன் நோட்ஸ் ஆர் வாட் எவர். இல்ல, ஜேர்னல்ங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் ஆப் தான். ம். அதுல நீ வந்து எழுதிக்கலாம், போட்டோஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவர் நோட் ஒன்று இருக்கு. EVERNOT, எவர் நோட். ஓகே. எவர் நோட்டை வந்து இப்போ நீ எல்லாருமே எழுதிக்கலாம். எல்லாரும் நம்ம டைரி எழுதுற பழக்கம் இருக்கு உனக்கு வந்து. பிசிக்கல் டைரி இல்லைன்னா நீ அதில் எழுதிக்கலாம் ஆக்சுவலா. ம். ஸோ இந்த மாதிரி பட் இன்னும் ஸ்டில் சம் பீப்புள் அதை மெயின்டைன் பண்றோம் தெரியுமா? டைரி எழுதுற ஹேபிட். இல்ல, அது ரொம்ப மெட்டிகுலஸ், ஆ. டிசிப்ளின்ரா அது. அது கரெக்ட். வந்து எல்லாரும் ரைட்டர்னு சொல்லிக்கிறவங்களே ரைட்டிங் பண்றது இல்ல, டைரி மெயின்டைன் பண்றது இல்ல. ரைட். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதுதான் நம்ம வந்து யாரை மீட் பண்ணோம், எங்க போனோம். அண்ட் நாட் ஒன்லி தட், ஸ்டில் அது வந்து இப்ப யாராவது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பா, இல்ல வந்து நல்ல விஷயம் நம்ம வந்து தெரியாதது வந்து கத்துக்கிறோம். அதெல்லாம் எழுதி மேபி இட் கேன் ஜஸ்ட் பாஸ் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் விச் இஸ். அண்ட் ஈவன் சி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சிலப்போ இப்போ இப்போ ஃபாரின் கண்ட்ரி அவர் எங்கேயா டிராவல் பண்றது கூட விசாக்கெல்லாம் சிலப்போ வந்து ப்ரீவியஸ் விசிட்ஸ் எல்லாம் சிலது கேட்கறா. ஸோ எக்ஸாக்ட் டேட்ஸ் in and out அந்த டேட்ஸ் எல்லாம் கூட if it is there in the diary it is always easy to go refer back and correct the date to the day, without any mistake. அது clean ஒரு rough estimate இல்லாம கரெக்ட் டேட் 27th July 2023 to 27th August 2023 அந்த ஒரு எக்ஸாக்ட் டேட்ஸ் அந்த மாதிரி இருந்தாக்கா it always helps and makes it easier இல்லையா? டெஃபினெட்லி ஐ அக்ரி. ஸோ அப்புறம் வேற என்ன, நீ ஏதோ என்ன ஒரு டீப் தாட்ல இருக்க? என்ன என்ன மேட்ரு? இல்ல அப்படி இல்ல. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ பீன் டூயிங் திஸ் வீக் இஸ் ரீடிங். ஆஹா. நான் வந்து இப்ப ரைட்டிங் பத்தி எப்படி பேசணுமோ ஆமா. அது மாதிரி ரீடிங் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு பி. இல்ல அட்லீஸ்ட் எனக்கு வந்து அது ஓரளவு நான் ரீட் பண்ணாம இருக்க முடியாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நிறைய when you think about reading, நான் நிறைய பேர் வந்து they talk only about ஹாரி பாட்டர் ஓகே. ஆர் டாஸ்டோயெவ்ஸ்கி ஆர் அது மாதிரி தான் பேசுவாங்க. என்ன what I feel is reading is as entertaining as writing or as சுபு watching movies. இரு. இப்போ வந்து ரீடிங்கிற ஹேபிட்டே வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருது. பட் நீ வந்து ரீடிங் நிறைய ரீடிங் பண்றேன்ட்டு கேட்கறதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ நோ தட் ரீடிங் ஹேபிட் இஸ் அகைன் பேக் டு இட்ஸ் க்ளோரி. இல்ல, நம்ம வந்து எப்படி டைரி எழுதுவோமோ, நான் ஒரு டைம்ல வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை புக் படிக்கிறேன்னு எழுதி வைப்பேன். I used to keep a note of all the books I used to read. ஓகே. பட் of course அந்த ஹாபிட்டும் கொஞ்சம் அந்த கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் அது பண்ணாம போயிட்டேன். பட் வாட் ஐ டூ இஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஒரு புக் முடிப்பேன். ஓகே. அண்ட் நான் படிக்கிற புக் எல்லாமே வந்து என்னன்னா, உனக்கு யூ ரிமெம்பர் நம்ம முத்தையா சார் சொல்லுவாரு, ஆமா, நீ வந்து ரொம்ப கடாமுடான் புக் எல்லாம் படிக்கக்கூடாது, மில்சன் பூன்ஸ் படிச்சா கூட அதுல இருக்கிற சிம்பிளிசிட்டி நீ கொண்டு வந்தானே அதுவே போதும்னு சொல்லுவாரு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் தட். ஓகே. ஸோ ஐ ஃபாலோ தட் ஆக்சுவலி.
எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ். இப்போ நான் வந்து ஐ ஃபினிஷ் ஜான் கிரிஷம். ஜான் கிரிஷமோட 2 புக்கு முடிச்சேன். ஓகே. அண்ட் நான் எப்படி புக் படிப்பேன்னா, விச் இஸ் ஆக்சுவலி வெரி பாப்புலர் தீஸ் டேஸ், இஸ் லைக் ஆடியோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து பீப்புள் ஆர் ஸ்விட்சிங் ஃப்ரம் பிசிக்கல் புக்ஸ் டு ஆடியோ புக்ஸ் அண்ட் இ புக்ஸ். நிறைய இ புக்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆடியோ புக்ஸ்ன்றது நீ இப்ப என்ன பண்ணலாம், நீ பாட்டுக்கு அந்த புக்கை ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கலாம். நீ புக்கு படிக்கன்னு உட்காந்து காலகையை மடக்கிட்டு உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகே, ஆன் தி மூவ், வாக்கிங் பண்ணிட்டே கேட்கலாம், படிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே. And another advantage about audio book is that நமக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அது ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். எனக்கு two things that I actually credit for my ability to fluently speak English. See, நம்ம வந்து we're not born in an English speaking environment, which is the fact. Yeah. Correct. ஆமா, definitely. அப்போ வந்து நம்ம அந்த என்வாயரன்மெண்ட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஒன்னு வந்து கிரிக்கெட் காமெண்ட்ரி, அது நிறைய சொல்லிட்டேன் நான் போன வாட்டி கூட. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங் டு ஸ்பீக் வெல் இஸ் ஆடியோ புக். என்னோட ஃபேவரட் நிறைய இருக்காங்க. பிராங்க் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. Okay. You read his voice of, book in his voice. The book's narrated by him. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. யூ ஃபீல் so very involved, very immersive-ஆ இருக்கும். அதே மாதிரி there's another guy called Scott Brick. Scott Brick வந்து, these are all actually theater personalities, people who were acting drama. They switched to reading books. And the Scott Brickன்ற ஆள் வந்து புக்கு படிச்சு யூனிவர்சல் ஸ்டுடியோ கிட்ட ஒரு பெரிய வீடே கட்டிட்டான். Wow. He has read more than about 700 to 800 books. Okay. And is one of the most sought after narrators in அதுவே வந்து see, reading books is not just like ஒரு பேரண்ட் வந்து குழந்தைக்கு புக் படிக்கிற மாதிரி. அந்த கதையோட ஃப்ளோ வந்து அப்படியே அதுல வரும். ஓகே. Coffee looked at me, his eyes were watering. அந்த மாதிரி படிக்கும் போதே அப்படியே அந்த ஃபீலிங்லயே கொண்டு போயிடுவாங்க. அது ஹிப்னாட்டிக்கா இருக்கும் அது படிக்கிறது. சோ அந்த டோன்ஸ் எல்லாம் கூட மேல கீழ போயிட்டு அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி whatever the character is about. Yes. So it's as if you are watching a serial மாதிரி. அப்படிதான் இருக்கும். நீ வந்து ஆடியோ புக்ஸ் ரெட் பை 2-3 பேர் சொன்ன, but I'm sure இந்தியாலயே வந்து there are quite a few of them who are doing this on a large scale. இல்லையா? தமிழ்ல there is an audio book narrator called Deepika Arun. Okay. அவங்க படிச்ச பொன்னியின் செல்வனோ இல்ல அவங்க படிச்ச கல்கி இதே நிறைய படிச்சிருக்காங்க. சுஜாதாவோட புக்ஸ் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இங்கிலீஷ்லயே கூட சித்தார்த் somebody, I forgot his name. Okay. ஏதோ ஒரு பேரை மறந்துட்டேன். See, he is there are couple of famous English readers for Indian. Okay. அந்த மாதிரி இருக்காங்க. நான் சொல்றேன் பேர் இருக்கு. நான் மேபி I'll send you later. But yeah, இது வந்து படிக்கிறதுங்கிறது வந்து பேசிக்கலி யாரோ புக்கை வச்சு நீங்க பிரிண்ட பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. You can do this. And நீ கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல இ புக்கை பத்தி. ஆமாமா. இப்போ வந்து ஒரு couple of days முன்னாடி ஃபார்மர் இந்தியா 1983 வேர்ல்ட் கப் ஹீரோ பல்விந்தர் சிங் சாந்து அவர் வந்து இஸ் ரைட்டிங் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன்ஸ் அண்ட் those kind of things. அது வந்து இஸ் publishing it on his own and making it available on e-book in the because specifically he's very particular not to do the physical books but only e-books because for the same reasons நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாருக்கு டைம் இருக்கு புக் வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது, புக் கையில பிடிச்சுன்னு படிக்கிறதுக்கு கூட லைக் இந்த e-booksனாக்கா லைக் மொபைல்ல இப்ப படிச்சுன்னு போலாம், எங்கேயாவது வெயிட் பண்ணிருக்கோதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதோ பஸ்லயோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ. ஆமாமா. and very very important, do not நீங்க வண்டி ஓட்டும் போதோ ஸ்கூட்டர் ஆர் டூ வீலர் ஓட்டும் போதோ இதெல்லாம் புக்ஸ் படிக்க கூடாது. mobile யூஸ் பண்ண கூடாது, which I find so many people using mobiles while driving. Where you can read is if you are waiting for a dentist's appointment or for a doctor's appointment. Anywhere, doctor appointment.
ஈவன் பஸ் ஸ்டாப், ட்ரெயின்ஸ், எனி வெயிட்டிங் ஃபார் எங்க ட்ரெயின். எஸ், சாதாரண எங்க வெயிட் பண்றோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட வெயிட் பண்ற ரொம்ப நேரம் ஆகுதுனாக்கா யூ கேன் ஜஸ்ட் வெயிட் பண்ற அந்த பெயின் தெரியாது இல்லையா பேசிக்கலி. ஸோ டேய் அப்புறம் இந்த வாட்டி ஒரு 50வது கோல்டன் ஜூப்ளி ஒருத்தர் கொண்டாடுறாரு தெரியுமா தமிழ் சினிமால. ஆமா சுபு, நம்ம போன வருஷம் வந்து அரௌண்ட் இப்போ டிசம்பர் ஒரு அந்த டைம்ல வந்து ரஜினிகாந்தோட 50 இயர்ஸ் ஆஃப் என்டரிங் சினிமா இல்லையா, ஆமா, அதை செலிப்ரேட் பண்ணோம். பட் ஈக்குவலி சிக்னிபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இந்த கோவை ராஜா. யாரா கோவை ராஜா செலிப்ரேட்ஸ் 50 இயர்ஸ் அப்படின்ட்டு எங்க பார்த்தேன் நான். பட் திடீர்னு அப்புறம் கோவை ராஜனாக்கா புரியவே இல்லை. ஒன்லி ஆஃப் கோவை சரளா, பட் ஹூ இஸ் கோவை ராஜன்? அப்புறம் உள்ள பார்த்தனாக்கா கே பாக்யராஜ் 50 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம் டா. ஜனவரி 26, 1976 ஸ்டார்டட் அஸ் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் டு பாரதி ராஜா. அங்கதான் வந்து பட் சான்ஸ் இல்ல. பாக்யராஜ் ஒரு செம்ம மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அதாவது பாக்யராஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் வந்து ஒரு கதையை வந்து போர் அடிக்காம சொல்ல தெரியணும். இப்போ ஸ்கிரீன் பிளே எழுதுற வச்சுக்கோயேன், எந்த சீனுமே அன்னெசரியா ஒரு சீன் கூட அந்த படத்துல நீ பார்க்க முடியாது. இப்ப நான் வந்து ரீசெண்டா வீட்ல விசேஷங்கன்னு ஒரு படம் ஸ்பெசிபிக்லி மென்ஷன்ட் இட் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூஸ். ஓகே. சோ நானும் அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சோ ஐ வாட்ச் தட் மூவி. அதாவது ஒரு சீன் வேஸ்ட் ஆகாது. அதுல வந்து என்னன்னா ஒரு அந்த ஹீரோயின் பேஸ் சப்ஜெக்ட். அந்த ஹீரோயினுக்கு வந்து ஆக்சுவலா மெமரி லாஸ் ஆயிருக்கும். சோ அவ எழுந்து பாக்குறா ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் அவ சொல்றா, நான் சாக போறேன், என்ன சாகடிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி நான் யாருன்னு எனக்கு தெரியல, என்னை யாரும் பார்க்க வரல அப்படின்லாம் சொல்லும்போது அந்த டாக்டர் பிளேட் பை ஜனகராஜ் அவர் வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்லுவாரு, இந்தப்பா நீ வந்து உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, இந்த பொண்ணை வந்து உன் பொண்டாட்டிய வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா இந்த பொண்ணு வந்து வயலண்டா இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா ஆக்சுவலா நேச்சுரலாவே அவ வந்து பொண்டாட்டியா மாறிடுவா கடைசி. அதான் கதை. பட் அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கதை. ஓகே ஓகே. பட் நிறைய படங்கள் Bhagyaraj and his way of course, is also called one king of comedy. ஆமா, அதாவது ஹிந்தில வந்து ஆக்ரி ரஸ்தா. ஆக்ரி ரஸ்தா வந்து அமிதாப் பச்சனுக்கே கதை சொல்லி he did the screenplay for ஆக்ரி ரஸ்தா. ஞாபகம் இருக்கா படம்? ஆக்ரி ரஸ்தா ஞாபகம் இருக்கு, of course. ஆமா, ஆக்ரி ரஸ்தால கதை சொல்லி அத ஓகே பண்ணி படம் எடுத்தது பாக்யராஜ் தான். பட் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு மேடம் பாக்யராஜ் கேளு. அதாவது இன்டர்வியூஸ்ல he said எனக்கு தெரிஞ்ச அரகுறை இங்கிலீஷை வச்சு நான் சொல்லி இமேஜின் எவ்வளவு டிஃபிகல்ட்னு. பட் he's you know what, he has scored music, he has composed music for his own movies. பாட்டு எழுதிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. I mean he's done, you think you name it and he has done it. Story, screenplay, direction, வேற என்ன, editing, music, stunts ஸ்டண்ட் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஜாஸ்தி பாக்யராஜ் மூவிஸ்ல வந்து இந்த டிஷம்லாம் ரொம்ப கம்மி இல்லையா இருக்கும். தூரல் நின்னு போச்சுல பாத்தேன்னா, தூரல் நின்னு போச்சுன்னு ஒரு படம், அதுல வந்து சிலம்பம். அதாவது எம்ஜிஆர் வந்து படம் பார்த்துட்டு எம்ஜிஆர் has told him that நீ தான் என்னோட you are my protege. ஓகே ஓகே. அப்படின்னு எம்ஜிஆரால சொல்லப்பட்ட ஒருத்தர் தான் வந்து பாக்யராஜ். Can we say Bhagyaraj was an unsung hero or has not got his due, or he has got his due and even today he is the most celebrated screenplay writer and a very uncanny actor. அதாவது ஒருத்தர் கேட்டாங்க, இப்போ ஹீரோனா you should be everything all knowing, you know, you must be the most powerful guy, ராஜா மாதிரி இருக்கணும், அப்படிதானே இருக்கணும்னு கேட்டதுக்கு he said இல்ல ஆர்டினரி லைஃப்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. எல்லாருமே சம்டைம்ஸ் ஈவன் ஹாஃப் இன்டெலிஜென்ஸ் கூட ஹாஃப் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கும். பட் எங்க தேவையோ அங்க வந்து தேர் இன்டெலிஜென்ஸ் வில் பி பெட்டர். என்னோட ஹீரோஸ் எல்லாமே வந்து அப்படிதான் அப்படின்னு he has explained. and he married பூர்ணிமா ஜெயராம். பூர்ணிமா ஜெயராம் வந்து அவங்க ஃபுல்லா பாம்பேல வளர்ந்தவங்க. மோஸ்ட்லி she knows ஹிந்தி. பட் இவருக்கு அவ்வளவா ஹிந்தியும் வராது, இங்கிலீஷும் கொஞ்சம்
வராது. எப்படி லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் யா 40 almost 40 odd years of marriage. பட் வந்து ஃபார் டூ பீப்புள் டு கம் டுகெதர் ஹார்ட் தானே வேணும். லாங்குவேஜ் இஸ் ஆல் செகண்டரி இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுன்னா போறோம். நீ என்ன யார் என்ன பேசுறா, அது வந்து ஜஸ்ட் தட் என்னது மேரேஜ் ஆஃப் மைண்ட்ஸ் அண்ட் acted with her in a movie called Darling Darling Darling. அது ஞாபகம் இருக்கு. டார்லிங் டார்லிங் டார்லிங். எஸ். பாக்யராஜோட ஜோக்ஸ் அண்ட் இதெல்லாம் இன்னொரு ஒரு செகண்ட் மீனிங் கூட இருக்கும் சில டயலாக்ஸ்ல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆமா, எல்லாமே இருக்கும். அமேசிங் ஃபேண்டாஸ்டிக். பாக்யராஜ் வந்து நம்ம அந்த காலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு நான் ஜாஸ்தி மூவி பார்க்க மாட்டேன், உனக்கு தெரியும். பட் அப்புறம் கொஞ்ச நாள் பாக்யராஜ் என்ன அதுனா நம்ம இப்ப பாப்போம். சிலப்போ வந்து ஒரு படம் எல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒரு படம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் மிஸ்ஸிங்னாக்கா என்னாச்சு, வெரி சி வாட் இஸ் அப் டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திடீர்னு இஸ் பேக் டு ஆக்டிங் அண்ட் ஆல்சோ இன்டு சம். இப்போ ரீசெண்டா எங்க ஒரு இதுல வந்து இந்த அப்பா வேஷம் எல்லாம் போட்டு கரெக்ட். அண்ட் அவரோட பெஸ்ட் மூவினா இதுதான் அந்த 7 நாட்கள். Never miss that movie. Never. It's such an evergreen movie. Such a beautiful. அதுதான் அம்பிகா அண்ட் அந்த பாலக்காட் மியூசிஷியன் அவர் வித் ஹை ஆம்பிஷன்ஸ் சென்னைக்கு வந்து. ஆமா, அதுல காஜா ஷரீஃப் ஒரு சின்ன பையனா வருவான். ரைட். அந்த கரெக்ட். சம வெரி நைஸ், என்டர்டெய்னிங், வெரி மீனிங்ஃபுல்லா இருக்கும். சென்டிமென்ட் பார்த்தாலும் கடைசியில வந்து உன் லவர் என் லவர் உன் மனைவி ஆயிட்டு வரும், ஆனா உன் மனைவி என் லவர் ஆயிட்டு வராது அப்படின்னு. பாக்யராஜ் ரீசெண்டா வந்து எப்போ அந்த நம்ம கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் இருக்கானே, அவன் வந்து கோவிட் டைம்ல நிறைய எல்லா இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிருந்தா. மோஸ்ட் ஆஃப் பாக்யராஜோட இன்டர்வியூ ஃபுல்லா கேட்டேன் நான். இட் வாஸ் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ யா ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் வேற என்ன விஷயம் சுபு? ரஞ்சி ட்ரோஃபி அடுத்த இது போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்துட்டு இருக்கேன். ரஞ்சி ட்ரோஃபி எப்போ டிசம்பருக்கு அப்புறம் they went to the white ball format. விஜய் முஷ்டாக் அலி T20 அடுத்து விஜய் ஹசாரே. Now back to its second and final phase. Two league rounds plus the quarter final, semi final and final. அதோட இன்னொரு 2-3 weeks குள்ள ஆயிடும். அதுக்குள்ள இப்ப நிறைய கிரிக்கெட் பெயின் இருக்கு. என்ன ஃபாலோ பண்றது, எது ஃபாலோ பண்றது தெரியல. எனக்கு I am very tired of this white ball. So எனக்கு வந்து ரஞ்சி ட்ரோஃபி இஸ் a refreshing thing. ஏன்னா சௌராஷ்டிரா vs பஞ்சாப் போயிட்டு இருக்கு. Where Jadeja is playing for Saurashtra and Shubman Gill for Punjab. Right. நேத்திக்கு I think 2 days back he got out for a duck. So second innings பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு. So Mumbai versus Hyderabad. So Siraj is bowling, playing for Hyderabad. Yes. Yeah. So it's interesting. பார்க்கலாம் யாரு இப்போ discuss in detail next week. ஆமா அது சரி. அதுக்கப்புறம் வேற அதான் அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இருக்கு. SA20 in its last இது நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல ஃபைனல் வந்துடுறது. WPL ஒரு இது மும்பைல இருந்தா பரோடா ஷிஃப்ட் அங்க மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் BBL ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓன் இந்தியன் கிரிக்கெட் டீம் ப்ரிப்பேரிங் ஃபார் வேர்ல்ட் கப் ட்ரெஸ் ரிஹர்சல் சொல்றாளே, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ். அது ஒரு இடத்துல அது ஒரு பெயின் இருக்கு. ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து பெயின் இருக்கு. பட் எனக்கு ஒண்ணு புரியல. வித் ஜஸ்ட் அபவுட் less than 3 weeks to go for the World Cup T20, Sri Lanka and England are involved in 3 என்னன்னு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 T20s just 1 week before the T20 World Cup. Yeah. But I think Afghanistan are also playing West Indies. West Indies. They beat West Indies in the first T20. நேத்திக்கு or முந்தானேத்திக்கு second T20 அது பார்த்தேன். I think they must have won it comfortably. My God. So வந்து yeah because so அது அப்படி போயிட்டு எங்க full இந்த வாரம் போனா it's going to be only T20 World Cup and whether India defend the title remains to be seen. So on that note, Verna yes, we'll come back next week and talk a lot of sports. இருக்கவே இருக்கு. Okay, so
on that note, thanks Subbu. பாப்போம் அடுத்த வாரம் பாப்போம் அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் Yes, என்ன we'll be back வரப்போகுது. for a By chat. the way, 26th Monday is Republic Day, so wishing all our viewers a very happy Republic Day. Happy Republic Day to you and our viewers and friends. So we'll catch up later. Thank you, Yes. Jiko. Have a safe, nice weekend. We'll catch up next Thank you. And Subbu சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, அண்ட் நிறைய டாபிக்ஸ் பத்தி வரும் வாரத்துல வரும் நாளத்துல பேசலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.